ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசேங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரபலன் 13/5/2024 19/5/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வரிசைப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் புதன் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். ரிஷபத்தில் குரு பகவான், கன்னியில் கேதுவும், சனி பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க. இந்த வாரம் வரக்கூடிய பயிற்சிகள் மாற்றங்கள்னு பார்த்தோம்னா மாத கிரகமான சூரியன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு 14ஆம் தேதி கார்த்தால போகிறார். வைகாசி மாதம் பிறக்கிறது. நம்ம சௌரமானம்ன்ற வழக்கத்தை கொண்டு உள்ளோம். அதனால் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத சௌரமானமாக கொண்டாடி அது மாத பிறப்பு அப்படின்னு சொல்லி வைகாசி மாதம் 2வது மாதம் பிறக்கிறது அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் பார்த்தலையானால் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலேயே இருக்கார். புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். கார்த்தால 8:30 மணி வரலும் மிதுன ராசியிலேயே இருக்கார். அதற்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி 4 ராசிகளை தாண்டி போகிறார். அஸ்த நட்சத்திரம் வரலும் போகிறார் கன்னியா ராசிக்கு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூச நட்சத்திரம் வருது. பூச நட்சத்திரம் 13ஆம் தேதி அன்றைக்கி அது ஒரு பெரிய விசேஷம். வடலூர் பூசத்துக்கே பெயர் போன இடம். தைப்பூசம் பெரிய விசேஷம். இருந்தாலும் எல்லா பூசத்திற்கும் வடலூரை நினைச்சு அங்கே இது வள்ளலாரை பற்றி சொல்லாத ஒரு நாளே இருக்காது. இந்த வாரத்தில் வரக்கூடிய இன்னொரு விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமி, அதாவது வளர்பிறை அஷ்டமி இந்த வாரத்தில் வருது. வளர்பிறை அஷ்டமி 15ஆம் தேதி வருது. நார்மலாக தேய்பிறை அஷ்டமிக்கும் வளர்பிறை அஷ்டமிக்கும் காலபைரவரை வணங்குவா. இருந்தாலும் காலபைரவரை வளர்பிறை அஷ்டமியில் வணங்குறவா தேய்பிறை அஷ்டமியில் வணங்காமல் இருக்கிறது சால சிறந்தது. ஏன்னா வளர்பிறை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் கடன் எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண் திருஷ்டி அதை தவிர உடல் நலத்தில் பாதிப்பு இதிலெல்லாம் கொஞ்சம் ஏற்றம் வரணும் அப்படின்னா வளர்பிறையில் வரத்தை கேட்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது போய் காலபைரவரை வேண்டிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதசி, சர்வ ஏகாதசி அன்றைக்கி வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம். அன்றைக்கி உண்ணா நோன்பு இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, சுஜ்ஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கம். இந்த ஏகாதசியை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் வைணவர்களுக்கு பெரிய ஏற்றமான விஷயம். சரி, இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு இருக்குது. கார்த்தால ஒரு 8:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி, இந்த 4 ராசிகளுக்கு விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் 4 ராசிகளுக்கும் சந்திராஷ்டம காலமாக இருக்கும். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம், மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்ச அவ்வளவு புது முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமான பிரயாணம் வேண்டாம்ன்றது சொல்கிறோம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த சந்திராஷ்டம தினத்தில் ஏதாவது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போய் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு கீரைக்கட்டு, அதாவது அகத்தி கீரைக்கட்டு வாங்கி கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரப்பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு. உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இது முதல்ல உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் ஒர்த்து, உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் அனுப்புங்க. இந்த பிடிஎஃப் ஜாதகத்தை பிடிஎஃப் போட்டதுக்கப்புறம் அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது பாத சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன சந்தி, ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கான்றதை பார்க்கணும். அது தவிர எந்தெந்த கிரகங்கள் 2 மாற்றங்கள் ஏதாவது இருக்கான்றதை பார்க்கணும்.
பார்த்துட்டு இந்த சந்தியில் வரும்போது சில பேர்லாம் வந்து எனக்கு துலா ராசி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா, விருச்சிக ராசியில் இருக்கும். அதாவது விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதம் நினச்சின்னு இருப்பா, 4ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படியே வந்து 40 வயசு 45 வயசு பெருமாள்கிட்ட வேண்டின்னு இருப்பா, அர்ச்சனை பண்ணிலாம் இருப்பா, எனக்கு விருச்சிக ராசின்னு. அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வந்துன்னு இருக்கா. முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து, என்ன டிகிரியில் வந்து சந்திர பகவான் இருக்கான்றதை பார்த்து, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் பார்த்து, இன்றைய கோச்சார பிரகாரம் இன்றைய கோச்சாரத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, அதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்குமா, என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். அதற்குண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். எங்களை அதுக்கு கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன், நம்ம வந்து அதில் பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 13/5/2024 19/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சுக்கிர பகவானுடைய காரகத்துவம்ன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ராசியிலேயே வந்து குரு பகவான் இருக்கார். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. 12ஆம் அதிபதி 12க்கு 12 இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து செலவுகள் அற்ற நிலை இருக்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவான் வர 4ஆம் அதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே வந்து வர்றது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல வந்து 2ஆம் அதிபதி இருக்கிறதும் சுக்கிர பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 5, 7, 9ஆம் பார்வையெல்லாம் பார்க்கறது மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வரக்கூடிய பணம் எல்லாம் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தடையானால் 13/5/2024 19/5/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். சந்திர பகவான் 3ஆம் இடத்தை காத்தால 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் நல்லபடியாக, அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார், தனஸ்தானத்தில் போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இதுவும் இருந்தாலும் முயற்சி ஸ்தானாதிபதி 3ஆம் அதிபதி 3க்கு 12 இருக்கிறதுனால முயற்சிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் காத்தால 8:30 மணி வரலும் இருக்கும். அதற்கு பிறகு 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தடையானால் எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 12ஆம் இடத்துலையும் சரி, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவா மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 13ஆம் தேதி காத்தால 8:30 மணியிலிருந்து 15ஆம் தேதி என்ன சொல்கிறது அதிகாலை ஒரு 5:30 மணி வரலும், அதாவது சாயந்தரம் 6:30 மணி வரலும் வந்து சந்திர பகவான் இருக்கு. அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது 15ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி காலை ஒரு 5:30 மணி வரலும் வந்து இருக்கார் 4ஆம் இடத்துல. இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய எழுத்து பணியில் இருக்கக்கூடியவர்கள், கவிஞர்கள், கதை ஆசிரியர்கள், கட்டுரை ஆசிரியர்கள் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா குரு வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார். சூரியனும் வந்துடுறார். 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். இப்போ வந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல போகும்பொழுது பார்த்தோம்னா புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 5ஆம் இடத்தில் போகக்கூடிய சந்திர பகவான் பார்த்தோம்னா கேதுவோட சம்பந்தம் வருது. இருந்தாலும் குருவினுடைய பார்வையில் இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது சனி சந்திரனுடைய பார்வை, இதன் மூலியமாக புனர்ப்பு யோகம்னு சொல்லக்கூடியது இருக்கும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்துக்கு போகும்போது செவ்வாயும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் பார்த்துக்கிறதுனால 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ராகு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமணம் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 11ஆம் இடம் அப்படின்றவர் 11ஆம் அதிபதியே ராசியில் இருக்கிறதும் பெரிய விசேஷம். மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதாவது இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம். கதை எழுதுறவா, கட்டுரை எழுதுறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த வாரம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அருகில் இருக்கக்கூடிய
ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கும். அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா மொச்சை தானம் கொடுத்துட்டு வாங்கும். இந்த வாரம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைய போகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.